அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்கும் 64 விதிகள். 64 விதிகளை கொண்டு திருமண பொருத்தமும் பார்க்கலாம், ஜாதக பலன்களும் பார்க்கலாம். திருமண பொருத்தத்திற்கு ஏன் தனியாக விதி வகுக்க வேண்டும் என கேட்பவர்களுக்கு அல்லது நினைப்பவர்களுக்கு அல்லது அந்த சந்தேகம் வருபவர்களுக்கு அப்பா ஜோதிட சூத்திரம் சொல்லக்கூடிய விடையானது என்னவென்றால், ஜோதிடத்திலே 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று பொருள் சம்பாத்தியத்தை பற்றி சொல்லக்கூடிய பலன்கள், அதே சமயத்திலே அது பொருள்காரகம் என்று சொல்லப்படும். இன்னொன்று உயிர்காரகத்துவம், உயிர்களோடு அன்போடும் பாசத்தோடும் உறவாடக்கூடிய உயிர்காரகத்துவம். இந்த 2 நிலையும் தனித்தனியாக செயல்படும். ஒரே கிரகம் 2 வேலைகளை செய்யும், ஒரே சமயத்தில் இருவேறுபட்ட வேலைகளையும் செய்யும். உதாரணமாக, ஒரு பரிவர்த்தனை நடக்கக்கூடிய காலமாக இருந்தால் அந்த பரிவர்த்தனையானது பொருளாதாரத்திலே அவருக்கு நன்மையை செய்துவிட்டு உயிர்காரகத்துவமாகிய அன்பையும் பாசத்தையும் உறவையும் துண்டித்துவிடக்கூடியதாக இருக்கும். இதை அப்பா ஜோதிட சூத்திரம் கற்றவர்களால் மட்டுமே இதை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் உண்டு. இப்போது இந்த ஜாதகத்தை பாருங்கள். 23/8/1983 8:36 AM பிறந்தவர். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம். 40 வயசு முடிஞ்சு 41வது வயசு நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு என்ன திருமணம் ஆகலை. ஏன் திருமணம் ஆகலை அப்படிங்கிறத பற்றி இதுக்குள்ளறையே நமக்கு தெரிய வரும். பார்த்தீங்கன்னா, இவர் ஜன்ம நட்சத்திராதிபதினா அவிட்டம் தான் அவருடைய ஜன்ம நட்சத்திரம். செவ்வாய் தான் அவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதினு சொல்லக்கூடியவர். ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை அப்பா ஜோதிட சூத்திரத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையிலே செவ்வாயை பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய். ஆனால் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். இந்த சனி பகவானோ 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். இப்படி சனி பார்வை செவ்வாய்க்கும் செவ்வாய் பார்வை சனிக்கும் இருப்பது சிறப்பல்ல என்பது பொதுவான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி. இது போக செவ்வாய் நீச்சமடைந்து விட்டார். ஜன்ம நட்சத்திர அதிபதி நீச்சமாகிவிட்டார். இவர் லக்னத்திற்கு 3 மற்றும் 8 இருக்கிறார். ஒரு ஜன்ம நட்சத்திர அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்திற்கு 3, 8 வந்து அவரும் கெட்டுவிட்டால் என்ன நடக்கும்? 3 8 3, 8 ரெண்டுமே துஸ்தானங்கள். இந்த துஸ்தான அதிபதிகளாக இருக்கக்கூடிய கிரகமானது செவ்வாய், அவர் லக்னத்திற்கு 11 லாபஸ்தானத்தில் அவர் நீச்சமடைந்து விட்டார். எனவே ஜன்ம நட்சத்திர அதிபதி நீச்சம் பெற்றுவிட்டார் என்ற நிலை இருக்கிறது. ஜன்ம நட்சத்திராதிபதிக்கு வீடு கொடுத்த சந்திரனோ இந்த கடகராசிக்கு 8ஆம் பாவத்திலே மறைந்து விட்டார். மறைந்ததோடு இல்லாமல் இந்த செவ்வாயானவர் தனது 8 பார்வையால், தனது 8 பார்வையால், தனது நீச்ச பார்வையால் சந்திரனை பார்க்கிறார். மனோகாரகனாகிய சந்திரனை பார்க்கிறார். எனவே மனோகாரகன் பாதிக்கப்படுகிறார். அட்டமாதிபதியினுடைய நீச்சம் பெற்ற பார்வையிலே சந்திரன் அகப்பட்டு கொண்டார் என்ற விதியில் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கும். மனோகாரகன் கெட்டுவிட்டாலே திருமணம் சீக்கிரம் நடக்காது. ஏன்னா மனோகாரகனை அவர் வீட்டிலே நின்ற செவ்வாயானவர் நீச்ச பார்வையாலும், வெட்டு பார்வையாலும், 8 பார்வையாலும், அவர் தூர தீட்சண்ய பார்வையால் சந்திரனை கடுமையாக பாதிக்கப்படுகிறார். மேலும் பல கிரகங்கள் இதிலே ஜீவா சரீரா இல்லாத கிரகமாக இருக்கிறது. இந்த சந்திரன் நீச்சம் பெற்ற செவ்வாய் சாரம் ஏறினார், எனவே ஜீவனில்லை. இந்த ராகுவானவர் செவ்வாய் சாரத்திலே ஏறினார், ஜீவனில்லை. இங்கே சுக்கிரனை அஸ்தங்கம் பெற்று வக்கரமாகிவிட்டார், அவருக்கும் பலமில்லை. சூரியன் என்பவரோ கேது சாரத்திலே ஏறினார். கேது
ஜீவன் இல்லாத கிரகம் என்பதோடு மட்டுமல்ல, கேதுவுக்கும் குருவுக்கும் வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் நீச்சமாகிவிட்டார். இந்த குரு பகவானோ சந்திரனுக்கு 22வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய வைநாசிக நட்சத்திரத்திலே இருக்கிறார். அதனால் இவரும் திருமணம் செய்து வைக்க மாட்டார். இந்த புதனோ 22ஆம் திரேக்கானம் 64வது பதத்தில் அமர்ந்திருக்கிறார். மிக கடுமையான தடைகளை செய்வார். லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும் கூட திருமணத்திற்கு அவர் தடை செய்கிறார். ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி பலம் பெற்றுவிட்டால் மிகப்பெரிய சாதனையாளனாக மாறுவான் என்று சொல்வார்கள். ஆனால் இவருடைய சாதனை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்தால், திருமணத்திற்கு அவர் குட்டிக்கரணம் எட்டடித்தாலும் கூட ஒரு வேளையும் நடப்பதில்லை. உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற அதே புதன் சந்திரனுக்கு 22ஆம் திரேக்கானம் என்று சொல்லக்கூடிய மரணத்திரைக்கான புள்ளியிலே நின்று அவர் அமர்ந்திருக்கிறார். எனவே ஜென்ம நட்சத்திராதிபதி எவ்வளவு பலத்தோடு இருக்கிறார் என்ற ஒரு போலி பலத்தை பார்க்க முடிகிறதே தவிர, இவருக்கு கல்வி கூட +2 அவரால் தாண்ட முடியவில்லை. 8வது தான் படித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே எல்லா கிரகங்களும் இருக்கிறது. இப்படிப்பட்டவருக்கு எப்படி திருமணம் நடக்கும்? நடக்கவே நடக்காது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு தான் இன்னைக்கு 41 வயதுக்கு அவர் கடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்பா ஜோதிட சூத்திரத்திலே இவருக்கு ஏதேனும் ஒரு பரிகாரம் இருக்கிறதா? இவருக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து நான் பார்க்க வேண்டாமா? தந்தையாக இருந்து இந்த பையனுக்கு திருமணம் செய்யாமல் நான் போனால் நான் கடும் பாவியாக இருப்பேனே. எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் கூட மகனுக்கு, பெற்ற மகனுக்கு திருமணம் செய்து வைக்காமல் நான் மாண்டு போனால் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாது. நீங்கள் இதற்கு வழி சொல்லுங்கள். இந்த பையனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதற்கான ஏதேனும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், ஏதேனும் ஒரு வழி சொல்லுங்கள் என்று அந்த தந்தையினுடைய மனக்குமுறல் இருக்கிறதே, அதுதான் அப்பா ஜோதிட சூத்திரத்திலே இருக்கக்கூடிய பூட்டுக்களை திறக்கக்கூடிய சாவியாக இருக்கிறது. அப்படிப்பட்டவருக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 2ஆம் பாவத்திலே நின்ற சனி பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் சாரம் ஏறினார். நீச்சம் பெற்ற செவ்வாயோ சனிச்சாரம் ஏறினார். எனவே எந்த கிரகத்தாலும் செய்ய முடியாத மாபெரும் சாதனையை செவ்வாய் நின்ற நட்சத்திர அதிபதியான சனி பகவான் உச்சம் பெற்ற காரணத்தினால் செவ்வாயின் நீச்சபங்கத்தை சனியை தவிர வேறு எவராலும் நீக்க முடியாது. அதே சமயத்தில் சனி பகவானோ நீச்சம் பெற்ற செவ்வாயின் சாரத்திலே ஏறி நின்றார். எனவே சனிக்கு நீச்ச பலன் தானே கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட இந்த சனிக்கு நீச்ச பலனை இந்த செவ்வாய் தருகிறார். அதே சமயத்தில் இந்த செவ்வாய்க்கு உச்ச பலனை இந்த சனி தருகிறார். எனவே நீச்ச பலனை தரக்கூடிய செவ்வாயை இவர் மணந்தால் யாரால் இவர் உச்ச பலனை அடைகிறார் என்று பார்த்தால் சனி பகவானால் இந்த செவ்வாய் உச்ச பலனை அடைகிறார். எனவே ஜாதகராகிய செவ்வாய் சனி பகவானுடைய அருளால் கருணையினால், உச்சம் பெற்ற சனி பகவானுடைய கருணையினால் இந்த செவ்வாய் நீச்சபங்கத்தை அடைகிறார். எனவே இந்த செவ்வாய்க்கு நீச்சபங்கத்தை தரக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே. எனவே சனி திசையில் பிறந்தவராக வரும் பொழுது இவருடைய நீச்சபங்கமான செவ்வாய்க்கு நீங்கும். அதே சமயத்திலே இரண்டும் பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காரணத்தினாலே பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் என்பது ஒரு விதி. ஆனால் சனி பகவான் நீச்சம் பெற்ற செவ்வாயின் சாரத்தில் ஏறுவதால் என்ன தோஷம் என்று சொன்னால், கன்னி பெண்ணானவள் இவருக்கு மனைவியாக வரமாட்டார். எனவே கன்னி கழிந்த பெண் என்ற நிலையில் இவருக்கு மனைவியாக வருவார் என்ற விதி இருக்கிறது. இப்பொழுது இவருக்கு திருமண காலம் வந்துவிட்டது. சனி திசையிலே புதன் புத்தியிலே புதன் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு சனி திசை பிறந்து புதன் திசை முடிஞ்சிடணும். ஏன்னா புதன் என்பவர் இங்கே 22ஆம் திரைக்காணத்திலே 64ஆம் பாதத்திலே இருப்பதால் புதன் தசை நடப்பவரை திருமணம் செய்தால் அந்த திருமணம் நடந்த உடனே ரத்தாகிவிடும். எனவே சனி திசை பிறந்து புதன் திசையானது முடிந்து கேது திசை நடக்கக்கூடிய காலத்திலே கேது பகவான் உச்சம் பெற்ற கேதுவாக இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாயானவருக்கு சனி பகவான் உதவி செய்கிறார். கேது பகவானோ புதனுடைய நட்சத்திரத்திலே உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற புதன் சாரத்திலே ஏறி இருக்கிறார். அந்த புதனோ சூரியன் சாரத்தில் ஏறி சூரியன் மீண்டும் கேது சாரத்திலே ஏறுகிறார். எனவே சனி திசையில் பிறந்து
புதன் திசை முடிந்து கேது திசை நடப்பவர் நல்ல மனைவியாக வருவார். 2வது 3வது திருமணமாகவும் இருக்கலாம் அவருக்கு, அல்லது அவர் கன்னிகள் இந்த பெண்ணாக இருப்பார் என்பதை கவனத்தில் கொண்டு விதிமீறிய திருமணம் செய்து வைத்தால் நிச்சயமாக இவருக்கு புதன் அந்தரம் முடிந்து, சனி திசையிலே புதன் புத்தியிலே புதன் அந்தரம் முடிந்து கேது அந்தரம் வரக்கூடிய சமீப காலத்திலேயே உடனடியாக திருமணம் நடப்பதற்கு இறைவன் அருள் புரிவார். அருள் புரிந்துவிட்டார். அப்பாஜூதர சூத்திரமானது எப்படிப்பட்ட தோஷ ஜாதகங்களுக்கும் கூட ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு பூட்டை திறந்து அவர்களுக்கான கதவுகளை திறந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒளி வீசி இறைவனின் பெருங்கருணையை அடைவார்கள் என்பது நிச்சயம். அப்பாஜூதர சூத்திரத்தினுடைய 64 விதிகள் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை காலையில் ஒரு வகுப்பும், மாலையில் 6 மணி முதல் 7 மணி வரை ஒரு வகுப்பும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரை மேல்நிலை வகுப்புமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 944 28 94 699 வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அப்பாஜூதர சூத்திரத்தினுடைய 64 விதிகளை தெரிந்து கொள்ள படிக்க நீங்கள் விரும்பினால் ஆன்லைன் வகுப்பின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பின் மூலமாக தொடர்பில் வரலாம். ஜாதகம் பார்க்க மற்ற எல்லா கேள்விகளுக்குமான விடையை தெரிந்து கொள்ள உங்களுக்கு அப்பாஜூதரம் உறுதுணையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.